ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம காந்தி மார்க்கெட் வந்திருக்கோம். திருச்சி காந்தி மார்க்கெட். இதுதான் திருச்சிலே ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. இதுக்கு காய்கறி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அப்படியே பாருங்கள். இங்கே எப்பயுமே சீப்பாக தான் இருக்கும் காயெல்லாம். பீன்ஸ்லாம் அரை கிலோ 30 ரூபா. வாங்கிக்கோங்க. ரெண்டு வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு குடமிளகா. எப்பயுமே கும்பலாக தான் இருக்கும் இந்த ஏரியாவே. ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் காய்கறி எல்லாம். ஆனால் 1 கிலோ கொடுத்துருங்க. பெரிய வெங்காயம்லாம் 20 ரூபா தானா இங்கே திருச்சியில் ஒட்டுமொத்த திருச்சிக்கு இங்கேருந்து தான் சப்ளை ஆகும் காய்கறி எல்லாம். இங்கே பாருங்க, முருங்கைக்காலாம் கட்டே 10 ரூபா தானா. காலிஃப்ளவர் எவ்வளோ? இல்லைண்ணா வேணாண்ணா. காலிஃப்ளவர் எவ்வளோ? இது 20ஆ? எடுத்துக்கோங்க. ஒன்று வேணாம், நல்லதாக பார்த்து கொடுத்தா. சில்லறை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கேட்டுமா செஞ்சுருக்கானா? இருக்கான். கேட்குது. மியூசிக் கொடுத்துக்கோ. உருளைக்கிழங்கு வாங்கிக்கலாம். எவ்வளோண்ணா உருளைக்கிழங்கு? 30 ரூபா. வாங்கிக்கோங்க. பூண்டெல்லாம் அங்கே வாங்கிக்கலாம். சேப்பாளுங்க வாங்கிக்கோங்க. வேணாவா? வாங்கிக்கலாம். எடுங்க. எவ்வளோன்ட்டு என்ன சேப்பாளை தட்டு எவ்வளோ? அவரைக்காய் வாங்கிக்கலாம். கேளு. முடியாது. வெண்டிக்காய் 20 ரூபா, வெண்டிக்காய் 20 ரூபா, வெண்டிக்காய் 20 ரூபா, வெண்டிக்காய் 20 ரூபா, 10 ரூபா 1 கிலோ வெண்டை. ஏங்க, சின்ன வெங்காயம் வாங்கலாங்க. எல்லாமே 2 கிலோ 30. நானும் வாங்குறேன்.
வாங்கிக்கலாம், கார்ன் வாங்கிக்கலாம். வாங்கிக்கோங்க. 3 வாழைக்காலாம் 10 ரூபா தாங்க. வாழைக்காய் இல்லையா? இருக்கு வேண்டாம், வாழைக்காய் வேணாம். அண்ணா தக்காளி எவ்வளோ? எவ்வளோம்மா வாழைப்பழம்லாம்? இது வெளாம்பழமாங்க. இங்கிட்டெல்லாம் கீரை, வாழைப்பழம், வாழை இலை இங்கிட்டு தான் நிறைய விற்பாங்க. இது எல்லாமே ஸ்நாக்ஸ் கடை. ஃபுல்லாகவே இது ஏரியா ஃபுல்லாகவே காய்கறி தான். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் கடை தான். இது இப்படி இந்த வழியாக போனோம்னா நம்ம வந்து மலைக்கோட்டை வாசலுக்கு போயிடலாம். இதுதான் வெளி சைடு வந்து காந்தி மார்க்கெட் போகிற வழி. இங்கே யாதவா போட்டிருக்குல்ல, அங்கே தான் நெய் வந்து சூப்பராக இருக்கும். இங்கேருந்து எல்லாருமே பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இங்கே தான் நாங்கள் வாங்குறது. நெய் வந்து செமையாக இருக்கும். இங்கே ஒரு பூண்டு கடை இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நாட்டு மருந்து, இந்த நட்ஸு, இந்த பேரிச்சம்பளம் இங்கெல்லாம் நிறைய கிடைக்கும். இந்த ஏரியாவில் கிடைக்காத பொருளே கிடையாது. இந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும். இது பக்கத்தில் தான் அல்லிமால் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஃபேன்சி ஐட்டம், பிளாஸ்டிக்கு எல்லாமே ஹோல்சேல் கடை இந்த இடம்லாம். எப்பயுமே இந்த கடை ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து அலுமினிய பாத்திரம்லாம் இருக்கும்ல, இங்கெல்லாம் நல்லா சீப்பாக கிடைக்கும். நாங்கள் இங்கெல்லாம் பிரியாணிக்கு வட்டாலாம் வாங்கியிருக்கோம். நான் சொன்னேன்லங்க பூண்டு கடை பக்கத்தில் வந்துருச்சுங்க, காமிக்கிறேன். இந்த பாலாஜி ட்ரேடர்ஸ் போட்டிருக்குல்ல, இங்கே தாங்க நாங்கள் பூண்டு வாங்குவோம். பூண்டு எப்பயுமே இங்கே சீப்பாக இருக்கும். இங்கே வந்து இந்த கல்யாணத்துக்கு, இந்த இதில் முஸ்லீம்ஸ் கல்யாணத்துக்கெல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. நல்லாயிருக்கும் பூண்டெல்லாம். இருங்க காமிக்கிறேன். இந்த பூண்டு 100. இந்த பூண்டு எவ்வளோ சொன்னீங்க? 100. இது 100. இது 80, 60. இது 60. நார்மலாக தானே சீசன் கடை பாருங்க எவ்வளோ பெருசு. எப்பயுமே ரெகுலராக இங்கே தான் வாங்குறது. மலை பூண்டு எல்லா பூண்டுமே இருக்குது. சைனா பூண்டு, சாதா பூண்டு, நாட்டு பூண்டு. இங்கே பாருங்க இந்த பூஜைக்குள்ள சாமான்கள்லாம் கிடைக்கும். இந்த ஏரியா பேர் வந்து பெரிய கடை வீதின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். எப்போ வேணாலும் பூண்டெல்லாம் வாங்கினா கம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கீழே வச்சு முதல்ல அள்ளி போட. எங்க பழங்களை வாங்கினா கையில் வச்சுக்க. இந்த ஏரியா ஃபுல்லுமே காய்கறி தாங்க இருக்கும். இங்கே இருந்தால் எல்லா இடத்துக்குமே சப்ளை ஆகுது. திருச்சி ஃபுல்லும் இங்கே பழம், காய்கறி எல்லாமே கிடைக்கும். சீப்பு தான் இந்த இடத்துல. மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு 2 தடவை இங்கே வந்துடுவோம். இங்கெல்லாம் வாழைத்தண்டு இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும்.
இங்கே ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்கும். ஆனால் ரொம்ப ரஷ்ஷான ஏரியாங்க இது. அங்கிட்டு இலை வாழைப்பழம் அதெல்லாம் நிறைய அங்கே தான் விற்கும்.